அன்பு சின்னவர்களுக்கும் பாண்டிய குடும்பமே அஸ்வஸ்திஸ் மாதிரி இப்போ கடகலக்னத்துக்கு திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய கிரகத்தை பார்ப்போமா? கடகலக்னத்துக்கு சந்திரன் திருமணத்தை செய்து வைப்பார், லக்னாதிபதி சந்திரன். ஆனா அவர் 3 அல்லது 5ஆம் இடத்தில் அவர் சிவத்தில் நீசம் பெற்று ஏதாவது ஒரு வகையில் பலமடைந்திருந்தால் நீசம் ராஜ்யவத்தை கொடுத்துரும். இப்போ 5லையும் திருமணத்தை பண்ணி வைப்பார். அடுத்தது 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தில் இருந்தாலும் திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய ஆட்கள் உண்டு சந்திரனுடைய விஷாபத்தில். அதுக்கப்புறம் கடகலக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் இருந்தாலும் திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. அதுபோல 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகலக்னத்திற்கு ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றாலும் திருமணத்தை செய்து வைப்பார். இதுல என்ன அமைப்பு அப்படின்னா, இந்த ரிஷாபத்தில் திருமணத்தை கொடுக்கும்போது 11ஆம் இடம் பாதகஸ்தானம் ஆயிருக்கு. பாதகத்தில் இருக்கார், உச்சமை பெற்றிருந்தாலும் நீங்க பெரிய லெவல்ல ஆசைப்பட்டு அப்படி வேணும் இப்படி வேணும் போய் டக்குன்னு ஏமாந்துருப்பார். அப்போ கொஞ்சம் நிதானமாக இந்த 11ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனுக்கு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா திருமண வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொடுத்துரும். நான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன், இப்படி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். பாதகஸ்தானம் இருக்குது இல்லவா? இப்போ பேராசையிடும் போது அதுக்கு நேர் 8ஆம் பாவம் காலபுருஷனுக்கு விருச்சகம். அப்போ கொண்டே நம்ம தொப்புன்னு தள்ளிடும். கவனமா இருக்கணும். லக்னாதிபதி திருமணத்தை பண்ணி வைக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் திருமணத்துக்கு பிறகு கொஞ்சம் தான் நான் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, உங்க குடும்பம் எப்படி இருக்கு, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எங்க அப்பா எப்படிப்பட்டவர், இந்த தற்பெருமை பேசுவதை தன்னை என்னைக்குமே திருமணத்தில் தன்னை இழக்க வேண்டும். அப்பதான் திருமண வாழ்க்கை இனிமையா இருக்கும். அப்போ அந்த அகங்காரத்தை விட்டுறணும், புரியுதுங்களா? அப்ப திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ கடகலக்னத்துக்கு பார்த்துட்டோம், சந்திரனை பார்த்துட்டோம். அடுத்தது சூரியன். 2ஆம் இடத்துல சூரியன் திருமணத்தை செய்து வைப்பார். அதுக்கடுத்து செவ்வாய். கடகலக்னத்துக்கு 4 10 அதிபதி செவ்வாய். 4ஆம் அதிபதி அவர் தான். சாரி 5. கடகலக்னத்துக்கு 5 10 அதிபதி செவ்வாய். கடகலக்னத்துக்கு 5 10ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் திருமணத்தை செய்து வைப்பார். அதுக்கடுத்து சனி பகவான். சனி பகவான் கடகலக்னத்துக்கு 7ஆம் அதிபதி திருமணத்தை செய்து வைப்பார். அதுக்கடுத்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் கடகலக்னத்தை பொறுத்தவரையிலும் 4 11 அதிபதி திருமணத்தை செய்து வைப்பார். கடகலக்னத்துக்கு குரு பகவான் 9ஆம் அதிபதி திருமணத்தை செய்து வைப்பார். இந்த திசாபுத்திகள் திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது கோச்சாரம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சம்பந்தப்பட்டது அப்படின்னா கட்டாயம் திருமண யோகம் ஜாதகத்துக்கு உண்டு என்பதில் ஐயப்பாடு இல்லை. அப்போ நீங்க அந்த துல்லியமான திருமண காலம் சொன்னதுவா அந்த வீடியோ பழைய வீடியோ இருக்கும், அதை போய் நீங்க பாத்தீங்கன்னா அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த காலத்தில் திருமணம்